ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் கடையலில் அமைந்துள்ள சீயோன் மண்டபத்தில் வைத்து தேசத்தின் நன்மைக்காக, ஜனங்களின் விடுதலைக்காக உபவாச ஜெபம் நடைபெறும். செய்தி JPR. யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்கு 21 வருடங்களாகிவிட்டது. நாம தேவ சமூகத்தில் 21 நாட்களை காத்திருக்க தயாரில்லை. உத்தமத்தோடு வாழும் நிறைக்கும் கர்த்தர் உங்களை படம் விடுவேன் என்று மீண்டும் மறுபடியும் சொல்லு. இயேசுவின் அதிசய விடுதலை பெற யாவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அதிசய விடுதலை பெற்று செல்லுங்கள். பிசாசு பிடித்தவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஞாயிற்றுக்கிழமையும் தேவன் உங்களுக்கு முன்பாக என்னை நிறுத்தியிருக்கிற மகாபரிய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறேன். நீர் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவர், சதா காலங்கள் ஜீவிக்கிற தேவன், எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறவர், எங்கள் தேவைகளை பூர்த்தியாக்கிறவர், ஆச்சரியமான அதிசயத்தை ஆண்டவரே நீர் செய்து எங்களை இன்றும் வெட்கப்படுத்தாதபடி நடத்தும்படியாய் செபிக்கிறேன். வானம் திறக்கட்டும்,
உமது மகிமை வெளிப்படட்டும். ஆச்சரியமான அதிசயங்களை இந்த பூமியிலே நடப்பிக்க வந்தேன் என்று கர்த்தராகிய தேவன் இன்று நின்று உரைக்கிறார். வாழ்வாதாரங்கள் இதோ முடக்கப்படும். சாபம் தேசத்தில் பலுகி பெருகும். துன்மார்க்கங்கள் தேசத்தில் பலுகி பெருகியிருக்கும். பாதை தேசத்தில் இறங்கிவிட்டது. இனி சங்காரமே. சகல சந்தோஷமும் எடுத்து கொள்ளப்படும். சகல துக்கங்களும் வீட்டுக்கு வீடு வந்துவிடும். வறுமை, இனி வெறுமை, இனி தரித்திரம், இனி துக்கம், இனி கலக்கம், இனி கண்ணீர். அதுவே உனக்கு இனி ஜீவ ஆகாரமாக இருக்கும் என்று வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவர் இதோ உரைக்கிறார். தேசமெங்கும் அதிரடியாய் பாழாய் போகும் என்று கர்த்தராகிய தேவன் என்று நின்று உரைக்கிறார். அனைத்து விதமான இக்கட்டுகளும் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார். தடைகட்டப்படாத, மெய்யாய் தடைகட்டப்படாத கொள்ளிவாய் சர்ப்பங்களை நான் தேசத்தில் அனுப்புகிறேன். எரேமியா 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். தேசத்தில் கீழ்ப்படியாத ஜனங்கள் மேல் நான் சிங்கங்களை அனுப்புகிறேன். 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 25வது வசனம். இச்சைகளோடு இருக்கிறவர்கள் இனி உபத்திரத்தை காண்பார்கள். சாபத்தோடு இருக்கிறவர்கள் இனி கொள்ளவியாதியை காண்பார்கள். தேசம் அதிரடியாய் நிர்மூலமாக்கப்படும். ஒரு நொடி பொழுதில் கொயவன் மண்பாண்டத்தை உடைப்பது போல் நான் ராஜ்யங்களை உடைக்க வந்திருக்கிறேன் என்று வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவர் சொல்கிறார். எரேமியா 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின்படி, எரேமியா 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின்படி, வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியில் இராதபடிக்கு ஒளிந்து போகும் என்று கர்த்தராகிய தேவன் என்று உரைக்கிறார். சாபத்தீடுகள் இனி சபக்காடுகள். சாபத்துக்கு ஏதுவான காரியங்கள் இனி பாவத்தினுடைய வீடுகள். பாவத்தினுடைய வீடுகள் சங்காரமாய் போகும் என்று கர்த்தராகிய தேவன் என்று நின்று உரைக்கிறார். பரலோக பிதாவினுடைய வல்லமை இந்த பூமியில் இறங்கி வருவதை சகல ஜாதிகளும் காண்பார்கள். ஜலப்பிரளயத்தோடு முப்பெரும் கொள்ளைவியாதிகளும் தேசத்தில் புறப்பட்டு வரும் என்று கர்த்தராகிய தேவன் என்று நின்று உரைக்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலைக்கு ஐயோ கேடு என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். முப்பெரும் சமுத்திரத்திற்கும் ஐயோ கேடு என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். மலைகளும் பாழாவும், தேசங்களும் பாழாவும், ராஜ்யங்களும் பாழாவும், இல்லங்களும் பாழாகும். தீர்க்கதரிசிகளும் பாழாய் போவார்கள். நரி தனத்தையுடைய தீர்க்கதரிசிகளும் பாழாய் போவார்கள். நான் அனுப்பாதிருந்தோம் அனுப்பினேன் என்று சொல்லி தங்கள் இருதயத்தினுடைய எண்ணத்தினால் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொல்லாதவர்களுக்கு கொள்ளை வியாதிகளை நான் அனுப்புகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஒருவனும் தப்பித்து போக முடியாதபடிக்கு கர்த்தருடைய சங்காரத்தினுடைய கரம் இப்பொழுது பூமியில் இறங்கி வருகிறது. இன்றே
தேசத்திற்கு அழிவை கட்டளையிடுகிறேன். இன்றே தேசத்திற்கு அழிவை கட்டளையிடுகிறேன். இன்றே தேசத்திற்கு அழிவுகளை கட்டளையிடுகிறேன். மேகஸ்தம்பம் கலைந்து ஓடும். மேகஸ்தம்பம் கலைந்து ஓடும். அது அதிர்ச்சியாயிருக்கும். நான் வரும் தேசம் முப்பெரும் அழிவுகளால் பாழாய் கிடக்கும். ஒருவராலும் கட்டப்படாதபடிக்கு நான் இடித்து போடுவேன் என்று கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு உரைக்கிறார். நான் சர்வ வல்லவர் என்று சகல ஜாதிகளும் உணரத்தக்கதாய் என்னுடைய பலத்த பயம் இந்த பூமியில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. கரும்புகை உண்டாயிருக்கும். தேசத்தில் கரும்புகை உண்டாயிருக்கும். சாபம் தேசமெங்க புறப்பட்டு போகும். மரணமும் துக்கமும் சாபமும் அழிவும் ஒன்றோடொன்று கலந்து வந்துவிடும். சுவாசிக்கிற காற்றில் நச்சுத்தன்மை உண்டாகும். சுவாசிக்கிற காற்றில் நச்சுத்தன்மை உண்டாகும். இதனால் பல தேசங்கள் அழிந்து நிர்மூலமாகும் என்று வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவர் நின்று உரைக்கிறார். மலைகளை பெயர்த்து போடுகிற தேவன் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். குன்றுகளை தகர்த்து போட வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். துன்மார்க்கர்களை கொன்று போட வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மந்திரவாதிகளை அழித்து நிர்மூலமாக்குவேன் என்று சொல்லுகிறார். பாவிகளை வேரோட கருவறுக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாவம் செய்யும் தேசமும் பாவம் செய்யும் ராஜ்யமும் பாவம் செய்யும் ஸ்திரீயும் பாவம் செய்யும் ஆண்மகரும் இதோ அடிக்கப்படுவார்கள். இரக்கமில்லாதவனுக்கு இரக்கமில்லாத தீர்ப்பு இதோ கர்த்தராகிய தேவன் எழுதியிருக்கிறேன் என்று சொல். சங்கார தேவனை சகல ராஜ்யம் கண்டதில்லை. இன்று முதல் சங்கார தேவனை சகல நாடுகளும் காணும்படி கர்த்தருடைய யுத்தம் மேகஸ்தம்பத்தில் உண்டாகும். மேகஸ்தம்பத்திலே என்னை காண்பார்கள். சகல நாடுகளும் காண்பார்கள். இது யார் என்று ஆராய்ந்து கலங்கி போவார்கள். மேகஸ்தம்பமாய் வெளிப்படுவேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். அக்னி ஸ்தம்பமாய் நான் புறப்பட்டு வருவேன். பூமிக்கும் வானத்துக்கும் நடுவிலே ஒரு அக்னி ஸ்தம்பம் உண்டாயிருக்கும். அது நான் என்று கண்டுகொள்வீர்கள் என்று கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு நின்று உரைக்கிறார். ஒரு பட்டயம் வானத்துக்கும் பூமியும் உண்டாயிருக்கும். அது மேகஸ்தம்பத்தில் அது கலைந்து ஓடும். பட்டயம் கடந்து போகும்போது மேகஸ்தம்பங்கள் கலைந்து ஓடும். புயல் காற்றை போல இந்த மேகஸ்தம்பங்கள் அழிந்து ஓடுவதை நீங்கள் காண்பீர்கள். வான மண்டலத்திலும் அதிர்ச்சிக்குரிய அதிசயங்களை நான் இந்த தேசத்தில் செய்ய போகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். பரலோக பிதாவினுடைய வல்லமையை சகல விக்கிரகங்களும் சகல சுரூபங்களும் கண்டு நடுங்கும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். என்னை என்று வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னேன்.
செவியுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னேன். கீழ்ப்படுகிற ஒருவரையும் காணேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஆகவே தேசத்தில் சர்வ சங்காரம் இதா தொடங்கிவிட்டது. அறுப்பு காலத்தில் பயிர்களை அறுக்கிறது போல நான் தேசத்தின் ஜனங்களை அறுத்து போடுவேன் என்று, பாவிகளை வேறறுத்து போடுவேன் என்று, துன்மார்க்கர்களை வேறறுத்து போடுவேன் என்று, அசுத்தக்காரர்களை வேறறுத்து போடுவேன் என்று, துஷ்ட ஆவிகளுடையவர்களை வேறறுத்து போடுவேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர். இந்த அறுவடை தொடங்கிவிட்டது. இனி தேசத்தில் சமாதானம் இல்லை. இனி தேசத்தில் துக்கம், என்றென்றைக்கும் துக்கம். வீட்டுக்கு வீடு சவக்காடை போல் பிணங்கள் விழுவதை காண்பீர்கள். ராஜ்யங்கள் கண்ணீர் வடிக்கும். யாருடைய கண்களிலும் இனி தயவில்லை. யாருடைய கண்களிலும் தேவனுடைய இரக்கமில்லை. அவன் அவன் செய்த அக்கிரமத்து நிமித்தம் அழிவின் தூதனை நான் அனுப்பி இருக்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். சமுத்திரத்தில் ஒரு காலும் பூமியில ஒரு காலுமாய் நின்ற தூதனுக்கு கட்டளையிட்டேன். சமுத்திரத்தில் இருக்கிற காலை நீ எடுத்து விடு என்று சொன்னேன். ஆகவே ஜல பிரளயம், சமுத்திரத்தில் உள்ள ஜலம் நிலப்பரப்பை மூடிக்கொள்ளும் என்று கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு நின்று உரைக்கிறார். தடுப்பவன் யார்? துதிப்பவன் யார்? யாரால் இதை தடுத்து நிறுத்த முடியும்? சங்கார தேவனின் சங்காரத்தை எந்த ராஜ்யத்தால் கட்டி போட முடியும்? கட்டவிழ்க்கிற தேவன் இதை கொன்று போட இதோ என் பட்டயத்தை அனுப்பியிருக்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். பரிசுத்தமில்லாத ஜாதிகள், பரிசுத்தமில்லாத தேசங்கள், பரிசுத்தமில்லாத பட்டணங்கள் பாழாய் போகும். வெள்ளியும் பொன்னும் கேட்பாரற்று பூமியில் கிடக்கும். எடுத்துக்கொண்டு செல்ல ஜனங்கள் வரமாட்டார்கள் என்று கர்த்தராகிய தேவன் என்று அதிசயமான தீர்க்க தரிசனத்தை இந்த இந்தியா தேசத்திற்கு அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர். அப்படியே ஆகும். பட்டணங்கள் குடியில்லாமல் போகும். வீடுகள் கேட்பாரற்று கிடக்கும். மறுபடியும் கர்த்தர் சொல்லுகிறார், சுவாசிக்கிற காற்றிலே விஷத்தன்மைகள் உண்டாகும். விஞ்ஞானம் பதறும், விஞ்ஞானம் கலங்கும். இது கர்த்தரின் விரல் என்று சொல்லத்தக்கதாய் சகல உலக ஞானம், சகல விஞ்ஞானத்தினுடைய ஞானம் கண்டு நிர்மூலமாய் போகும். பதட்டம் அவர்களை பிடித்து கொள்ளும். பயம் அவர்களை தொற்றிக் கொள்ளும். நான் விஞ்ஞானத்துக்கும் அப்பாற்பட்ட தேவன். என்னால் செய்யக்கூடாத காரியம் ஏதாகிலும் உண்டோ? ஒரு குருட்டாட்டத்தின் ஆவியை தேசத்தில் அனுப்புகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் என்று உரைக்கிறார். வாலிப வயதிலும் சிறு பிள்ளைகளுடைய கண்களிலும் ஒரு குருட்டாட்டத்தினுடைய ஆவி இனி சாபமாய் புறப்பட்டு போகும். மருத்துவமனையில் இதுக்கு சிகிச்சை இல்லை. நரம்பு கண் நரம்புகள் கெட்டு போகிற ஒரு கொள்ளை வியாதியை தேசத்தில் அனுப்பி இதை நான் செய்கிறேன். ஜனங்கள் சொல்லுவார்கள், துன்மார்க்கனாய் மாறிவிட்டார் என் தேவன் என்று. ஆம், துன்மார்க்கர்களுக்கு நான் துன்மார்க்கமுடைய தேவன் தான் என்று கர்த்தராகிய தேவன் இன்று உரைக்கிறேன். இரக்கமுள்ளவர்களுக்கு இரக்கமுள்ள தேவன்,
இரக்கம் இல்லாதவர்களுக்கு இரக்கம் இல்லாத தேவன், பரிசுத்தம் இல்லாதவர்களுக்கு நீ பரிசுத்தம் இல்லாத தேவனை காண்பீர்கள். சங்காரம், அவருக்கு பெயரு சங்காரம். இனி சங்கார தேவன், இனி இந்த உலக நாடுகள் சங்கார தேவனை காணும். உலக நாடுகளிலே 3 நாடுகளை நீங்கள் வலைவீசி தேடினாலும் அது கிடைக்காது. அப்பேற்பட்ட 30 நாடுகளை தேசத்தை விட்டு தூக்குகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஒருவர் அணுவை தூக்குவது போல நான் இந்த 3 பலத்த பெரும் ராஜ்யங்களை ஜனங்களோடு தூக்குகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். சமுத்திரத்திலே விமானம் விழுந்தால் விமானத்தை தேடி பிடித்துக் கொள்வீர்கள். ஆனால் இந்த 3 ராஜ்யங்களையும் ஜனங்களோடு கர்த்தர் தூக்கப் போகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். உலகம் கேட்டிராத தீர்க்க தரிசனம், உலகம் அதிரத்தக்கதான தீர்க்க தரிசனம். எந்த தேசத்தில் இந்த 3 நாடுகளும் இருக்கிறது என்று தேடி கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு தேவன் இந்த பலத்த காரியத்தை செய்கிற நான் தேவன் என்று அறிந்து கொள்ளும்படிக்கு இதை செய்து முடிக்கிறேன். யாக்கோபின் தேவன் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு மக்கள் பெருக்கம், எவ்வளவு மக்கள் பெருக்கமுள்ள தேசம் எப்படி காணாமல் போய்விட்டது. இந்த பூமியிலே மோசையால் உருவாக்கப்பட்ட உடன்படிக்கை பற்றி இந்த பூமியிலிருந்து எப்படி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதோ அப்படியே நான் எடுத்துக்கொள்ளுவேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். மோசையின் கோல் பரலோகத்திற்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டதோ அப்படியே இந்த 3 ராஜ்யங்களை எடுத்து நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தராகிய தேவன் சங்கார தேவன் என்று உரைக்கிறார். அல்லேலூயா. பூமியிலே பிளவுகள் உண்டாகும், தேசத்தில் வானமண்டலத்திலே பிளவுகள் உண்டாகும். அண்ணாந்து பார்ப்பீர்கள், மேக ஸ்தம்பமே 2ஆக வெடித்து நிற்கும். கண்டு கதிகலங்கி நிற்பீர்கள். சகல ஜாதிகளும் சகல கண்களும் காணும்படி நான் இதை செய்தேன். பூமி பிளந்தால் அது யதார்த்தம். மேகஸ்தம்பம் 2ஆக பிளந்து நின்றால் அதற்கு பேரு அதிசயம். என் நாமம் அதிசயம். கர்த்தராகிய தேவன் இதை செய்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் என்று உரைக்கிறார். அல்லேலூயா. மலை உச்சிகள் இனி கீழே பாறைகளைப் போல துள்ளும். பூமி பெரும்பங்கு விழுங்கி கொள்ளும் என்று கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு உரைக்கிறார். உலகம் முடிய போகிறது. முடிந்தால் தடுத்து பாருங்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் செய்கிறதை யாரால் தடை செய்ய முடியும்? கர்த்தர் செய்ய நினைப்பதை யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? நஞ்சு பகுதியிலே ஒரு கொள்ளை வியாதி வந்து தங்கும் என்று கர்த்தராக தேவன் உரைக்கிறார். அது ஒரு வகையான பாக்டீரியா. ஒன்னை தின்று போடும், ஒன்னை அது கொன்று போடும். கர்த்தராகிய தேவன் இதை செய்கிறார். இன்று வரைக்கும் இந்த வியாதி வெளிப்பட்டதில்லை, இன்றே வெளிப்படும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். அல்லேலூயா. இனி மைக்ரோஸ்கோப் மூலம் பாக்டீரியாவை காண்பார்கள். இனி பார்க்க போகிறது கர்த்தரை. உற்சாகமாக கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதம் பண்ணுகிற தேவன் இது ஆக்ரோஷமாய் கர்த்தர் எழும்புகிறார். கர்த்தருடைய சினத்தின் நாள் என்று உலகம் அதிரும். ஒரு ராஜ்யம் அல்ல, உலகமே அதிரும் என்று
கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு உரைத்து சொல்லுகிறார். விக்கிரங்கள் மண்ணோடு மண்ணும் மடிந்து போகும் என்று கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். வான மண்டலத்தை தொட்டு நிற்கிற இந்த பொல்லாதவர்களின் இருப்பிடங்கள் பூமியின் கீழ் தள்ளப்படும். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தராகிய தேவன் இதோ பயங்கரமானவர் என்று சகல ஜாதிகளும் சொல்லத்தக்கதாய் நம்ப முடியாத அழிவுகளையும் நம்ப முடியாத கேடுகளையும் கர்த்தராகிய தேவன் இந்த பூமியில் வர பண்ணினேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். சிறு குழந்தைகள் மாண்டு போவார்கள். சிறு குழந்தைகள் கூட காப்பாற்ற முடியாமல் நெல் மணிகளைப் போல் மடிந்து கிடப்பார்கள். யாருடைய பிள்ளைகள் மீதியாயிருப்பார்கள்? யாருடைய பிள்ளைகள் தப்பித்து போவார்கள்? என் கட்டளைகளையும் நியமங்களையும் கவனமாய் கேட்டு அதன்படி நடக்கிற பரிசுத்தவான்கள் மாத்திரமே, அவருடைய சந்ததி மாத்திரமே மீதியாய் இருக்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. ஆப்பிரிக்கா தேசம் ரெண்டு பட்டு போகும் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஒரு சுதா விபச்சாரத்தின் ஆவியினால் நீ கட்டப்பட்டு நீ நொறுங்கிண்டு நிற்கிறாய். இரவும் பகலும் என்னை நேசிக்கிறாய். ஆனால் விபச்சாரத்திற்கு அடிமைப்பட்டு நீ அதை செய்து கொண்டிருக்கிறபடியினால் உன்னை மனந்திருந்துவதற்கு அநேக முறை கர்த்தர் எச்சரித்தும் 3 முறை தரிசனம் தந்தும் நீ என் சொல் கேளாமல் போனபடியினால் உன்னையும் சேர்த்து உன் 2 பிள்ளைகளையும் சேர்த்து கர்த்தராகிய தேவன் அழித்து போடுகிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். இந்த வார்த்தையை உன் காதுகளில் கேட்கிற வேளையில் சாவு இந்த பூமியில் உனக்கு உண்டாயிருக்கும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். இனி மன்னிப்பு கேட்பதற்கு உனக்கு நேரமில்லை. பொல்லாத ஜனமே நீ அறுப்புண்டு போவாய். பொல்லாத விபச்சார சந்ததியே, நான் உன்னை வேரோட 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 பிடுங்கி எறிந்து அழித்து ஓடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேக சபை போதகர்கள் இனி பூமியில் இராமல் இருப்பார்கள். அநேக போதகர்கள் பூமியில் இராமல் இருப்பார்கள். அநேக தீர்க்க தரிசிகளை தேடியும் நீங்கள் கண்டுகொள்வதில்லை என்று கர்த்தராகிய தேவன் என்று உரைக்கிறார். சபைகள் மூடப்படும், பேர் ஆலயங்கள் இடிக்கப்படும், பெரும் கூட்டங்கள் அதம் பண்ணப்படும். கர்த்தராகிய தேவன் இதை செய்கிறேன் என்று கர்த்தர் இதை சொல்கிறார். என் மேடைகளை அருவருப்பாக்கினவர்களை நான் மன்னிப்பதுமில்லை, தப்ப விடுவதுமில்லை. எரேமியா 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படி சகல 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 கூட்டங்களையும் நான் அழித்து நிர்மூலமாக்கி அதம் பண்ணுவேன். நான் இவர்களை மன்னிப்பதுமில்லை, தப்பி போக விடுவதுமில்லை என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். சுவிசேஷம் முடிந்து விட்டதென்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். உலகமெங்கும் அழிவுகள் இனி ஆரம்பமாகிவிட்டது. கையை தட்டி கையை தட்டி கர்த்தராகிய தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. வாலிபர்கள் சங்காரமாவார்கள், வாகனங்களிலே கடந்து செல்வார்கள். ஒரு வினாடி ஈசலை போல் பயணிக்கும் பொழுதே விழுந்து மடிவார்கள். அரசு தவிக்கும், அரசு கலங்கும். இது என்ன வியாதி? ஒரு வினாடியிலே மரித்து போகக்கூடிய வியாதியை உலகம் ஆராய்ந்து பார்க்கும், ஆனால் கண்டுகொள்ள முடியாது. அவர்கள் காண்கிறது என்னைத்தான் காண்பார்கள். சிங்கை கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கை கேவியோ சூளை நெருப்போ
அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ இந்தியாவிலே வட மாநிலத்திலே 3 மாகாணங்களுக்கு பேரழிவை கட்டளையிடுகிறேன். இன்றைக்கு கையை தட்டுங்க. தேசத்தில் துக்கம் பெருகும். ஆட்சியாளர்கள் சலித்து போவார்கள். இனி ஆட்சியாளர்கள் கொள்ளையிட முடியாது என்றும் கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். உற்சாக கையை தட்டி இந்த பிராபசிய ராஜ்யங்களை ஆளுகிறவர்களுக்கு அனுப்ப போகிறோம். உற்சாக கையை தட்டுங்க. தேசத்தில் கொல்லுகிற பட்டயம் தேசத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் இதோ புறப்பட்டு போய்விட்டது என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். கையை தட்டுங்க. என் சொல் கேளாதவன், என் வார்த்தையின்படி நடவாதவன் இனி இந்த பூமியில் மீதியாய் இருப்பதில்லை என்று கர்த்தராகிய தேவன், அதாவது சங்கார தேவன் இன்று உங்களுக்கு அறிவித்து எச்சரிக்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஒரு பங்களாதேஷ் நொறுங்குண்டு போகும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். துன்மார்க்க நாடுகள் 12 எழும்பி கொளுத்த நாடுகளை ஆட்கொண்டு நடத்தும் என்று கர்த்தராகிய தேவன் என்று பிராபசி உரைக்கிறேன் என்று சொல் என்று சொல்கிறார். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கொளுத்த 7 பசுமாடுகளை காண்கிறேன் என்று சொன்ன தரிசனத்துக்கொப்பாய் எலும்பும் தோலுமாய் ஒட்டிய 7 பசுமாடுகளை காண்கிறேன் என்ற தரிசனத்துக்கொப்பாய் 7 ஆண்டுகள் பூர்வகாலத்தில் ஏற்பட்டது போல் உங்களுக்கு நேரிடக் கண்டேன். பஞ்சம் 7 ஆண்டுகள் தலைவிரித்தாடும். முடிந்தால் உங்கள் தேவைக்கேற்ற உணவுகளை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். கடும் பஞ்சம் புறப்படச் செய்தேன். விவசாய நிலங்கள் பாழாய் போகும். இனி அறுவடையை காண்பதில்லை. கோதுமையை விதைப்பீர்கள், முல்லை அறுவடை செய்வீர்கள். இனி உங்களுக்கு வாழ்வாதாரங்கள் முடக்கப்படும். அரசாலும் இனி உங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று இருகரம் விரித்து நிற்கும். ஏனெனில் அரசனுடைய களஞ்சியங்களிலும் பட்டினி புறப்பட்டு போகும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். அக்காலத்தில் ராஜா சொன்னான், களஞ்சியத்தில் இருந்தா தானே நான் எடுத்து உனக்கு விளம்ப முடியும். களஞ்சியத்தில் ஒன்றுமில்லையே என்று ராஜா கவலைப்பட்டு, தீர்க்கதரிசி இருக்கிற தேசத்தில் இவ்வளவு பெரிய பஞ்சமா, இவ்வளவு பெரிய துக்கமா, பசிக்கென்று குழந்தையை சமைத்து சாப்பிடுகிற அவல நிலை ஏற்பட்டிருக்கிறதா? அந்த தீர்க்கதரிசியின் தலையை கொண்டு வாருங்கள் என்று ஆதங்கத்தில் சொன்ன பொழுது, இதோ தீர்க்கதரிசியின் தலையை வெட்டுவதற்கு புறப்பட்ட வேளையில் தீர்க்கதரிசி அந்த ராஜாக்களுக்கு பிரதியுத்தரமாய் பதிவிருந்து சொன்ன காரியம், நாளை இந்நேரம் ஒருபடி வார்கோதுமை சமேரியா ஒலிமிக வாசலிலே 1 சேக்கலுக்கு விற்கப்படும் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தைகள் இந்த பூமியில் இறங்கி வந்திருக்கிறது. மறுபடியும் மகாபிரிய பஞ்சம் பஞ்சம் பஞ்சம். கையை தட்டி அனுப்புவோம். ஒருவரும் தப்பித்து போக முடியாது.
ஞானமுள்ளவன் மீதியாயிருப்பான். நீ வேகமாய் ஓடும் பெண் ஒட்டகம், நீ ஒரு மண் குதிரை, உனக்கு ஞானமில்லை என்று உலக ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவே ஞானத்தினுடைய ஆரம்பம். ஆனால் தேவனை அறிந்தும் இன்றும் அறியாமல் இருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய தேவன் சங்கரிப்பதில் தவறி போவதில்லை என்று, நான் இவர்களுக்காக பரிதாபப்பட போவதுமில்லை என்று கர்த்தராகிய தேவன் இன்று நின்று உரைக்கிறார். கையை தட்டி அல்லேலூயா. என் ஜனங்கள் அறியாமல் சோரம் போகிறார்கள். ஆகவே சோரம் போகிற ஜனங்கள் இனி சோர்ந்து போகட்டும் என்று நான் இதோ கையளித்தேன் ராஜ்யங்களை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை தட்டுங்க. இதோ தேசங்கள் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஜலம் வாரிக்கொண்டு போகும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். கடற்கரைக்கு மாத்திரமல்ல அழிவு, ஜனங்கள் எங்கே அதிகமோ அங்கே சமுத்திரத்தை கட்டளையிடுகிறேன். கையை தட்டுங்க. பட்டணத்திற்குள்ளே சமுத்திரம், பட்டணத்துக்குள்ளே சமுத்திரம் காடாய் வரும் என்று கர்த்தராகிய தேவன் நின்று உரைக்கிறார். கையை தட்டுங்க. சரித்திரம் விரும்பும் விஞ்ஞானிகள் கலங்குவார்கள். காரணம் இல்லாமல் சமுத்திரம் எப்படி பட்டணத்திற்குள் வரும்? புயல் இல்லாமல் சமுத்திரத்தினுடைய ஜலம் எப்படி பட்டணத்திற்குள் பிரவேசிக்கும்? சமுத்திரத்தின் ஆழத்திலே நிலநடுக்கம் ஏற்படாமல் எப்படி ஜலம் வரும் என்று கதிகலங்கின உங்களுக்கு சொல்லுகிறேன். சமுத்திரத்தினுடைய ஆழம் நடுங்க போவதும் இல்லை. ஆனால் நீரோடையை போல் சமுத்திரத்தினுடைய ஜலம் பேராறை போல் புறப்பட்டு பட்டணங்களை நிரப்பி அங்கிருக்கிற ஜனங்களை வாரிக்கொண்டு போவேன். முடிந்தால் தடித்து பாருங்கள் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். தேசத்தை இருள் கவ்விக்கொள்ளும், தேசத்தை இருள் கவ்விக்கொள்ளும். ஒவ்வொருவரும் குருடர்களைப் போல் வழி தப்பி நடப்பீர்கள், தடவி தடவி நடப்பீர்கள் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். இந்த வெளிச்சத்தை நான் எடுத்து போட்டேன். எல்லா சுவிசேஷத்தினுடைய கதவுகளும் அடைக்கப்படும். கையை தட்டுங்க. விதைத்து விட்டேன், இனி அறுவடைதான். கையை தட்டுங்க. மனம் பொருந்தி மனம் திருந்தி வாழ்கிறவன் மீதியாயிருப்பான். நீ எதிர்த்து நிற்பாயானால் என் சங்காரம் உன்னை தொடும் என்று கர்த்தராகிய தேவன் என்று நின்று உரைக்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நான் எரேமியாவுக்கு கட்டளையிட்டேன், எருசலேம் இடிக்கப்படும் என்று. அதை ஒருவரும் விசுவாசியாமல் சொன்னவனை பாதாளத்திலே கயரால் கெட்டி கிளை தொங்க விட்டார்கள். ஆனால் ஒருவராலும் தொட முடியாத ஒரு எரேமியா, இதோ சொல்லுகிறேன், இது தேசத்தில் நடக்கும் என்று கர்த்தராகிய தேவன் உரைக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட தேசங்களிலெல்லாம் துன்மார்க்கர்கள் பரவுவார்கள். அவர்கள் வந்து இருக்கிற ஆஸ்திகளை கொள்ளையிடுவார்கள். இஸ்மவேல் வம்சம் இனி ஆளுகை செய்யும். யாக்கோபின் வம்சம் நொறுக்கப்படும். கையை தட்டுங்க. இஸ்மவேல் வம்சம் இனி ராஜ்யங்களை ஆளும். யாக்கோபின் வம்சம்
நிர்மூலமாக்கப்படும். கையை தட்டுங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். மரண பரியந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அந்தி சந்தி ஹல்லேலூயா. நானே சிருஷ்டித்தேன், நானே இடிக்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் அறிவிக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் கதறுகிறேன், கல்வாரி சிலுவையில் உம்மை கண்டு உடைகின்றேன், நான் உருகுகின்றேன். உம் கண்களில் செந்நீர் வர கண்டு பதறுகிறேன், பாடுகிறேன். பரமபிதா சிதைந்ததினால் எனதுயிரே உருகுதப்பா. உம்மால் சிவந்த சிலுவையை கண்டு எனதுயிரே உருகுதப்பா. பச்சையான மரசிலுவையில் உமது கண்களில் வடியும் இரத்தமோ, தேவதேவர்களின் தேவனின் விழாவில் பாவியின் நீளை ஈட்டியோ. இரத்தமாய் சிவந்த உமது திருமுகத்தில் பாவிகள் துப்பிய எச்சிலோ. மகிமையாக வந்த இயேசு முகம் முழுதும் வெள்ளை முகமாக ஆனதோ. தேவமகன் கால்களுக்கு கலப்பை ஆணியோ, ராஜாதிராஜனுக்கு முடியோ. கலங்குகிறேன், நான் கதறுகிறேன், கல்வாரி சிலுவையில் உம்மை கண்டு.
உண்மையாய் பிறந்த இயேசுவின் உடலில் பாவிகள் குத்திய காயமோ, ரட்சிப்பாக வந்த இயேசு மேனிதான் துவைத்த வஸ்திரமானதோ. கள்ளன் யூதாசு காட்டிக் கொடுத்ததால் பாவிகள் தீட்டிய தீர்ப்பிதோ. என்ன பாவம் செய்து இந்த சிலுவை மரம் இயேசு ரத்தம் கொண்டு சிவந்ததோ. தேவாதி தேவா தாகம் என்றீரே, ஜீவன் தந்த இயேசு ஜீவன் விட்டாரே. கற்களும் பூக்களும் குன்றும் மலைகளும் கதறி அழுகிறதே. கடலும் ஆறும் ஆதவன் நிலவும் ஜீவராசிகளும் குலுங்கியதே. கற்களும் பூக்களும் குன்றும் மலைகளும் கதறி கதறி அழுகிறதே. கடலும் ஆறும் ஆதவன் நிலவும் ஜீவராசிகளும் குலுங்கியதே. பேய்களும் பாவியும் கள்ளன் யூதாசும் ஓட்டம் பிடித்தனரே. பேய்களும் பாவியும் கள்ளன் யூதாசும் ஓட்டம் பிடித்தனரே. பாடுகிறேன், பதறுகிறேன், கலங்குகிறேன், கதறுகிறேன். பரமபிதா கோரமாய் சிலுவையில் தொங்குவதை